ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இஸ்லாமியர்களுடைய புனித மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரம்ஜானுடைய மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பண்டிகை பற்றின சின்ன விளக்கம் கொடுத்துட்டு இந்த பண்டிகையோட சிறப்பு என்ன, எதனால முஸ்லீம்கள் இது வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை இந்த தொகுப்பில் நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வெல்கம் டு ஆன்லைன் 360, இது உங்களுக்கான சேனல். இந்த பண்டிகைக்கு வந்துட்டு ரம்ஜான், ரமலான், ரமதான், நோன்பு பெருநாள், ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்கள் இருந்தாலும் பொதுவான பேரா ஈகை பெருநாள் அப்படிங்கிற பேரை கொண்டு தான் நிறைய பேர் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பண்டிகையும் சரி, முஸ்லீம்கள் அடுத்து கொண்டாடுற அந்த பக்ரீத் அப்படிங்கிற பண்டிகையாக இருந்தாலும் சரி, இது இரண்டுமே ஈகை பெருநாள் அப்படிங்கிற வரையறைக்குள்ள தான் வருது. இது எதற்காக அப்படின்னா, இந்த இரண்டு பண்டிகையும் முழுவதுமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா, எல்லாத்துக்கும் இருக்கிறத கொடுத்துட்டு இல்லாதவங்களும் இயலாதவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கிறது தான் உங்களுடைய அந்த பண்டிகைக்கான அர்த்தமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு பண்டிகைக்கும் ஈகை பெருநாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரம்ஜான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரமலான் பண்டிகைக்கும் குறிக்கோள் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இதுல ரமலானுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது இஸ்லாமிய மாதத்தின் 9வது மாதம் இந்த ரமலான் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாசம் வந்துட்டாலே 30 நாள் தொடர்ந்து நோன்பு இருந்து, பசித்திருந்து, தாகித்திருந்து, அந்த பசியை உணர்வுபூர்வமா உணர்ந்து அதற்கேற்ப ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கறதுக்காக தான் இந்த பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பண்டிகையோட முக்கியமான குறிக்கோளும் அதுவா தான் இருக்கு. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ரமலான் அப்படிங்கிறது இஸ்லாமிய மாதத்தின் 9வது மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இஸ்லாமிக் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாதங்கள் இருக்கு. அதுல 9வது மாதம் தான் இந்த ரமலான் அப்படிங்கிற மாதம். இந்த 9வது மாதம் அடைந்துருச்சு அப்படின்னா பிறை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து, அந்த பிறையை பார்த்து நோன்பு வைக்கிறது ஒரு சடங்கா வச்சிருக்கிறாங்க. இந்த பிறை பார்த்து நோன்பு வைக்கிறதும் பிறை பார்த்து நோன்பு முடிக்கிறதும் தான் இந்த ரமலானுடைய முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னே சொல்லலாம். எதற்காக இந்த பிறையை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னா, பொதுவாகவே இஸ்லாமிய கேலண்டர் வந்துட்டு லூனார் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லூனார் கேலண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலவோட தொடர்புடையதான் இந்த கேலண்டர். ஸோ அவங்களுடைய மாதங்களும் இந்த நிலவோட தொடர்புடையதாக தான் இருக்கு. ஸோ அதற்கேற்ப இந்த ரம்ஜான் அப்படிங்கிற மாதத்தையும் இந்த நிலவோட அடிப்படையில், இந்த பிறையோட அடிப்படையில் தான் கொண்டாடுறாங்க. உங்ககிட்ட யாராவது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, நீங்க எப்போ நோன்பு வைப்பீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, நாங்கள் பிறையை பார்த்து நோன்பு வைப்போம், பிறையை பார்த்தா நோன்பு முடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறை வந்துட்டு எப்போ கண்ணுக்கு தெரியுதோ அப்போ தங்களோட நோன்பு ஆரம்பிப்பாங்க. 30 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த பிறை திரும்பி எப்படி அவங்க கண்ணுக்கு தெரியுதோ அப்போ அந்த நோன்பை முடித்து ஈகை பெருநாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரம்ஜானை கொண்டாட ஆரம்பிப்பாங்க. உலகம் முழுவதுமே இந்த பிறை கணக்கு மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய கண்களுக்கு நீங்க பிறையை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் நீங்க நோன்பு அனுசரிக்கலாம். திருப்பியும் எப்ப பிறையை பார்க்குறீங்களோ அப்ப நீங்க நோன்பு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்க கண்ணுக்கு பிறை தெரியல அப்படின்னா, உங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மற்றவங்க யாராவது பிறையை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதற்கேற்ப ஒரு 3 சாட்சிகள் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க அதற்கேற்ப நீங்க நோன்பு வச்சுக்கலாம், நோன்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை என் கண்ணுக்கு பிறையே தெரியல, வானம் முழுக்க மேகமூட்டமா இருக்கு, நான் பிறையை பார்க்க முடியல, எப்படி நான் நோன்பு வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமலானுடைய முதல் நாள் உங்களுக்கு கண்ணுக்கு பிறை சுத்தமா தெரியல அப்படின்னா கேலண்டர் அடிப்படையில் ரமலானுடைய முதல் நாள் எது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ப நோன்பு வச்சுக்கணும். அதே மாதிரி ரமலானுடைய 30வது நாள்லையும் உங்களுக்கு பிறை தெரியல அப்படின்னா 30வது நாள் எது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ப நீங்க நோன்பை முடிச்சுக்கணும். இதை முழுவதுமா மார்க்க அறிஞர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வேதங்களை கற்று தேர்ந்தவங்க கிட்ட கேட்டு அதற்கேற்ப முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இவங்க யாரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்கள் பகுதியில் இருக்கிற பள்ளிவாசல்கள் அந்த தொழுகை நடத்துவாங்க இல்லையா, அவங்களை இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இமாம் கிட்ட கேட்டுட்டு நாங்கள் நோன்பு எப்போ ஆரம்பிக்கலாம், நோன்பு எப்போ முடிக்கலாம், இதுக்கான வரையறை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்க நோன்பு வைக்கலாம், நோன்பு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லிம்கள் எதற்காக நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக உயர சொர்க்கத்துக்கு தங்களை தயார்படுத்திக்கிறதுக்காக தான் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 30 நாட்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து தங்களை விலக்கி கொண்டு இந்த மாதிரியான ஏகத்துவ வாழ்க்கைக்கு, இந்த மாதிரியான இஸ்லாமிய வாழ்க்கைக்கு, இஸ்லாமிய நெறிமுறைக்கு உட்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு தங்களை தயார்படுத்திக்குவாங்க. இந்த 30 நாட்களில் குரான் ஓதுறதா இருக்கட்டும், இல்லை இறை நம்பிக்கை செலுத்துறதா இருக்கட்டும், இல்லை தங்கள் ஆல்ரெடி செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுறதா இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி இறை சார்ந்த விஷயங்களுக்கு தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக்குவாங்க. இந்த 30 நாள் தங்களோட அன்றாட வாழ்க்கையும் இது நோக்கி தான் அமைச்சுக்குவாங்க. இந்த 30 நாளில் ஏதாவது முஸ்லீம் கிட்ட போயிட்டு தேவையில்லாத வாக்குவாதத்துக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க, இல்லை தேவையில்லாத செயல்களுக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மறுப்பவங்களாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள். இந்த சிறப்புக்குரிய மாதத்தில் இறைவனோட திருப்புருதத்தை முழுவதுமாக பெறுவதற்கு தங்களாலான முயற்சிகளை இந்த நோன்பு வைக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நோன்பு வைக்க இயலாதவர்களும் தங்களால் முடிஞ்ச இறைவணக்கங்களை இந்த 30 நாளில் ரொம்பவே அதிகமாக செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆய்வின் கருத்தாகவும் இருக்கு. இந்த ரமலானுடைய மாதத்தை வந்துட்டு அவங்க 3 பகுதிகளாக பிரிச்சுக்கிறாங்க. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து தங்கள் உணவு சாப்பிட்றத சஹர் அப்படிங்கிற பகுதியாக பிரிச்சிருக்காங்க. இந்த சஹர் அப்படிங்கிற பகுதியில் ஏன் எந்திரிச்சு உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா, இந்த நேரம் வந்துட்டு இறை வணக்கத்துக்கு மிகவும் சிறந்த நேரமா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சமயத்தை தங்களுடைய சஹர் உணவுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த சஹர் உணவு அப்படின்னா என்ன அப்படின்னா, நோன்பு வைக்கிறதுக்காக உண்ணப்படுற உணவை தான் இந்த சஹர் உணவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அதிகாலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. சில பேர் 3 மணிக்கு எந்திரிச்சு இதுக்கான தயாரிப்புகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க.
விடியறதுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 4:40 அப்படிங்கிற ஒரு டைம் வச்சிருக்காங்க. இந்த டைமுக்கு முன்னாடியே இந்த சஹர் உணவை முடிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த சாப்பாடுடைய பிரதான நோக்கமே என்ன அப்படின்னா விடியறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடை முடிக்கணும். அதுதான் உங்களோட கட்டுப்பாடாகவும் இருக்கு. இஸ்லாமிய முறைப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்களும் சூரியனுக்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்றீங்களோ உங்களுக்கான வெற்றி அதுல இருக்கு. அதுவும் நீங்க இரவின் நடுப்பகுதியில் இந்த மாதிரி 3 மணிக்கு மேல இருந்துச்சு நீங்க பிரேயர் பண்ணீங்க அப்படின்னா அதுல சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழ வேண்டிய பழக்கத்தை கொண்டு வரதுக்காக தான் அந்த சஹர் உணவை காலையில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, காலைல 3:30 மணிக்கு எஞ்சி ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறம் தானே நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் இருந்துச்சு நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடியாத ஒரு விஷயமா தாங்க இருக்கும். ஏன்னா அதிகாலையில் 3:30 மணிக்கு எழுந்திட்டு தட்டு ஃபுல்லாக சோறு வச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையாக தானே இருக்கும். அதையும் தாண்டி அந்த உணவை அவங்க சாப்பிட்டுட்டு அந்த நாளைக்கு ஃபுல்லாக உணவு இருந்தாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அந்த நாட்களை அவங்க கடத்துறதுக்கு காலையில் அவங்க அதிகமாக சாப்பிட்டாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதற்கான முழு சக்தியும் அவங்களுக்கு அந்த உணவு மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய முதல் பகுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சஹர் அப்படிங்கிற பகுதி. இந்த பகுதியில் நம்மளுடைய இறைவணக்கங்கள் ரொம்பவே அதிகமாக வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த நாள் முழுக்க அந்த இறைவனோட எண்ணத்திலே கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாலை பொழுது ஆனதுக்கு அப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இஃப்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2வது பகுதிக்குள்ள போறாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் நோன்பு வைக்கணும் அப்படிங்கறதான் கணக்கு. ஸோ அந்த அடிப்படையில் சாயந்தரம் 6:30 மணிக்கு மேல இஃப்தார் அப்படிங்கிற அந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்குள்ள போறாங்க. இந்த நேரத்திலையும் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க. இந்த நேரத்தில் கொடுக்கப்படுற உணவு வந்துட்டு அந்த நாள் முழுவதும் பசித்து இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி சிறப்பான ஆரோக்கியமான உணவை கொடுக்கறதுக்கு ரொம்ப மெனக்கெடுறாங்க. இது ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நோன்பு கஞ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இஃப்தார் நேரத்தில் கொடுக்கப்படுற அந்த கஞ்சி வந்துட்டு ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். முஸ்லீம் சகோதரர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தொப்புள்கொடி உறவுகளும் பள்ளிவாசல்ல இந்த நோன்பு கஞ்சி வாங்கி குடிக்கிறது மிகப்பெரிய சகோதரத்துவத்தின் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க வெகுவான மக்களால் கவரப்பட்ட ஒரு மிகப்பெரிய பண்டிகை, மிகப்பெரிய அந்த உணவு பொருள் வந்துட்டு அந்த நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது. இந்த நோன்பு கஞ்சியை வந்து அந்த இஃப்தார் நேரத்தில் கொடுத்து அவங்களோட நோன்பை தமிழ்நாட்டில் பிரேக் பண்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த இஃப்தார் உணவுகள் மாறுபட்டுட்டே தாங்க இருக்கும். அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராவிஹ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரவு வணக்கம் தான். இரவு 8 மணிக்கு மேல ஒரு மணி நேரம் இடைவெளியில குர்ஆன்ல இருக்கிற வசனங்களை ஓதி கண்டினியூஸா 1 மணி நேரம் தொழுகை நடத்துறது தான் அந்த தராவிஹ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரவு வணக்கம். இந்த வணக்கத்திலையும் பெரும்பான்மையான மக்கள் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு தங்களுடைய அன்றாட தேவைகள் என்ன, தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அதிகமான இறைவனுக்கு மூலமா இறைவன் கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இந்த தராவிஹ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரவு வணக்கத்தை வச்சிருக்காங்க. ஸோ இதே வழக்கம் தான் தொடர்ந்து 30 நாளைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 30 நாளோ 29 நாளோ அந்த பிறையின் அடிப்படையில் தொடர்ந்து அந்த நோன்பு முடிந்த வரைக்கும் இந்த கடமையை ஒன்று விடாம கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பொதுவான ஒரு அணுகுமுறையாகவும் இருக்கு. அதே மாதிரி இந்த நோன்பு காலகட்டத்தில் கடைசி 10 நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒற்றைப்படை எண்களை கொண்ட நாட்கள் வந்துட்டு ரொம்ப வெகுவான சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள் வந்துட்டு கொஞ்சம் வெகு விமர்சையாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பள்ளிவாசல்களில் சிறப்பு பிரேயர்ஸ் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுலையும் அந்த 27வது நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லைலத்துல் கதிரின் இரவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நாள்லையும் நிறைய வணக்க வழிபாடுகளை இரவு முழுவதும் செய்யறாங்க. ஸோ இந்த நாளையும் ஒரு சிறப்பான நாளாக கன்சிடர் பண்ணி அதற்கேற்ப தங்களுடைய இறை வணக்கங்களை அமைச்சுக்கிறாங்க. இப்படி 30 நாட்கள் தொடர்ந்து கட்டுப்பாடோட நோன்பு நோர்த்து திருப்பி பிறையை கண்டதுக்கு அப்புறம் இந்த நோன்பு பெருநாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஈகை திருநாளை அவங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் காலையிலே நல்லா குளிச்சுட்டு இனிப்பு சாப்பிட்டுட்டு புத்தாடை உடுத்திட்டு பிரேயருக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. பிரேயருக்கு போறதுக்கு முன்னாடி ஜக்காத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏழைகளுக்கான கொடையை கொடுத்துட்டு அதுக்கு வரதான் தொழுகைக்கு போறாங்க. இந்த ஜக்காத் அப்படிங்கிற நன்கொடை எப்படி அப்படின்னா 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 காசு அப்படிங்கிற விதம் இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் இந்த பொருளை கொடுத்து அதுக்கப்புறம் தன்னோட தொழுகைக்கு செல்றாங்க. அதே மாதிரி இந்த நோன்பு இஸ்லாமியர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 30 நாட்கள் எப்படி நோன்பு நோற்று இறைவணக்கம் செலுத்தி அதிகாலையில் சீக்கிரம் இருந்துச்சு நைட்டு சீக்கிரம் தூங்கி தங்களோட பிரேயர்ஸை கரெக்டாக கடைபிடிச்சு எல்லாத்துக்கும் எப்படி உதவி செஞ்சாங்களோ அதே மாதிரி ஆண்டு முழுக்க ஒவ்வொரு நாளும் அவங்க தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நோன்புடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கு. அதுதான் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறதையும் ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நோன்பு நோக்குறாங்க இல்லையா, இதுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் சொல்லுது. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொன்னாலும் இதில் வந்துட்டு சில பேருக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், பாலூட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும்,
உடல்நிலை சரியில்லாதவங்களா இருக்கட்டும், ரொம்ப சின்ன வயசு உள்ளவங்களா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பயணத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் நோன்பு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கட்டாயமாக நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இவங்களை தவிர யாரால நோன்பு வைக்க சக்தி இருக்கோ அவங்க கண்டிப்பாக நோன்பு வைக்கிற வயசு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு முஸ்லீம்களுடைய ஒரு வழக்கமாகவும் இருக்குங்க. இஸ்லாமிய தூண்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 5 தூண்களில் வந்துட்டு 4 தூண்கள் வந்துட்டு இந்த நோன்பு மாசத்துல ரொம்பவே பலமாக அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த 5 தூண்கள் என்னென்ன அப்படின்னா கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத். இந்த 4 தூண்களை வந்துட்டு இந்த ரமலான் மாதத்தில் ரொம்பவே பலமாக அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கேற்ப இறைவணக்கத்தை செய்கிறாங்க. இதில் இருக்கிற 5வது தூண் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹஜ் இருக்கு இல்லையா, அதாவது மக்கா மதீனாக்கு பில்கிரிமேஜ் போவாங்க இல்லையா, ஸோ அதுதான் இவங்களோட 5வது தூண். இதுக்கு பொருள் வசதியும் உங்களால் உடல்நலமும் இருந்தது அப்படின்னா இதையும் சீக்கிரம் முடிச்சிடணும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த மக்காவுக்கு போயிடணும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் இருக்குங்க. ஸோ இதற்கேற்ப தான் தங்களோட வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ரமலான் அப்படிங்கிற இந்த புனித மாதத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம் சொந்தங்களுக்கும் இனிய ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வாழ்த்தை சொல்ல வேண்டிய உகந்த நேரம் இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்து எல்லாத்துக்கும் பரிமாறிக்கோங்க. இந்த மாதிரி பண்டிகைகள் வந்துட்டு இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது இல்லாமல் உலக மக்கள் பலருக்கும் சொந்தமான ஒரு பண்டிகையாக தான் இந்த ரமலான் அப்படிங்கிற மாதம் இருக்கு. ஸோ நீங்கள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை ரமதான் முபாரக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த தொகுப்பு வாயில நம்ம சொல்ல விளைந்தது இது மட்டும்தான். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணுங்க. ரம்ஜான் பண்டிகையை கொண்டாட இருக்கிற உங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செஞ்சிடுங்க. இந்த பதிவு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம போடுற எல்லா வீடியோஸும் இன்ஸ்டன்ட்டாக மொபைல் தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன் 360.